குருவாழ்க குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு கால் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். ஜோதிட அன்பர்களுக்கு மாலை வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். முதற்கண் எனது தாய் தந்தையும் ஜோதிட குருமார்கள் அனைவரையும், ஏன்னா குருமார்கள் ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல போனால் அம்மா சொல்லிட்டாங்க, வந்தோன்னுமே 20 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாங்க. நான் 20 நிமிஷம்லாம் பேசலை, வளம் வசந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் தான் பேச போகிறேன். ஏன்னா அதிக நேரம் பேசினா எல்லாருக்கும் தூக்கம் வரும். அது இப்போ சாப்பிட்டதுக்கு உண்ட மயக்கும் தொண்டர்களுக்கும் உண்டுங்கிற மாதிரி நமக்கும் வரும். ஆனால் ஆனந்தி அவங்க சுறுசுறுப்பாக தான் நம்மளை தூங்க விடாமல் பேசினாங்க. அதனால் நானும் தூங்க விடாமையே பேசிடுறேன். சரிங்களா? சரி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு, ஆனால் இன்னைக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கு என்னுடைய குருநாதர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான், கோவை நட்சத்திர நாயகன் பாலமுருகன் அவர்கள் தான். அவர்களுடைய கருத்தை தான் இன்னைக்கு நான் பதிவு செய்ய இருக்கிறேன். மேச லக்கணத்துக்கு அப்படின்னு, ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக மேச லக்கணத்துக்கு மட்டுமே பேசிட்டு வரேன். ஒரு மீட்டிங்லேயும் மேச லக்கணத்துக்கு தனயோகம் அப்படிங்கிற மாதிரி, வித்யா யோகம், வித்திய யோகம் அப்படி எல்லாமே பேசிட்டு வரேன். இன்னைக்கு மேச லக்கணத்துக்கு வித்த யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்ய இருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய 10 பாயிண்ட் தான். எண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு 1 நிமிஷம்னா கூட 10 பாயிண்ட்டுக்கு 10 நிமிஷம்தான். சரிங்களா? அப்போ இது மேச லக்கணத்துக்கு மட்டும்தான். இருந்தாலும் ஒரு சமயம் கவனிப்போம், ஒரு சமயம் கவனிக்காமல் போவோம். அதனால ஒரு பாயிண்ட்டுக்கும் மேச லக்கணத்துக்குன்னு சொல்லிட்டு வரேன். மேச லக்கணத்துக்கு சுக்கிரன் அவர்கள் மேசம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம் இந்த ராசிகளில் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முழுமையான வித்தை யோகம் கிட்டும். அப்போ அவங்க எந்த வித்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணலாங்க, கற்றுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு, மேச லக்கணமாகி மேசம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் சுக்கிரன் நின்றால் அவர்களுக்கு முழுமையான வித்த யோகம் கிட்டும். நெக்ஸ்ட், மேச லக்கணமாகி மேசத்திலேயே செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் அவங்களுடைய எதிராளியை வாய் அடைக்கக்கூடிய திறமை இவர்களுக்கு இருக்கும். ஏன்னா எதிராளி அப்படின்னாலே வாயிலேயே என்ன பண்ணிடலாங்க, பேசி அவங்கள அடக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கும். மேலும் அவர்களுடைய பேச்சில் நகைச்சுவை ஆற்றல் மிளிரும். நெக்ஸ்ட், மேச லக்கணமாகி ரிஷபத்தில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சிறந்த ஒரு மிகப்பெரிய உயர்கல்வியாளராக இருப்பாங்க. இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு எடுத்துக்கலாம். அவங்க மேச லக்கணம், ரிஷபத்தில் செவ்வாய் இருக்குது, பிஇ எம்இ படித்து அதோட எம்பிஏ படித்து ஃபாரின் படிப்பும் படித்து இன்றைக்கி அவங்க பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்களுக்கு கீழே 500 பேர் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்க நல்ல ஒரு உயர்கல்வியாக படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ முன்னாடி சொன்ன பாயிண்ட் மேச லக்கணமாகி மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்க எதிராளியை வாயடைக்கக்கூடிய திறமை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு உதாரணம் எங்கள் மாப்பிள்ளை ஜாதகம் மேச லக்கணம் தான். மேசத்திலேயே செவ்வாய் இருக்குது. ஆனால் அவருக்கு எதிராளியை பேச வைக்க முடியாத அளவுக்கு திறமை கிடையாது. அவருடைய பேச்சிலையும் அதிக நகைச்சுவை இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, மேசத்தில் செவ்வாய் இருக்குது. ஆனால் பாவக கட்டம்னு ஒன்று சொல்கிறோமா இல்லைங்களா? பாவக கட்டத்தில் செவ்வாய் என்ன ஆயிருதுங்க, 12க்கு போயிடுது. அப்போ கரெக்டாக டேலி ஆகுது. நம்ம எடுத்துகிட்டு மேசத்தில் செவ்வாய் இருக்குது, அவங்க சொன்னாங்களே மேச லக்கணமாகி மேசத்திலேயே செவ்வாய் இருக்குது, ஆனால் இந்த ஜாதகர் இப்படி இல்லையே அப்படின்னு பார்த்தா கிரகங்கள் என்ன பண்ணியிருக்கலாங்க, பாவக்கட்டத்தில் மாறி இருக்கலாம். ஸோ நம்ம பாவக்கட்டத்தையும் பார்க்கறது சால சிறந்தது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேச லக்கணமே தான். மேசத்தில் புதன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கருத்து ஆழ்ந்த கருத்தாக இருக்கும். சிறந்த உரையாடலில் நல்லா தேர்ச்சி பெற்றவங்களாகவும் அதே சமயத்தில் பட்டிமன்ற பேச்சாளரில் சிறந்த பேச்சாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்கும். அடுத்து மேச லக்கணமாகி கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் அவங்க பிரபல கல்வியாளராக இருப்பாங்க.
அதாவது மேச லக்கணமாகி கடகத்துல சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னா பிரபல கல்வி எழுத்தாளர். அதே போல மேச லக்கணமாகி மகரத்துல சுக்கிரன் இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? பிரபல கல்வியாளராக இருப்பாங்க. அதே நெக்ஸ்ட் பாயிண்ட், புதன் குரு சுக்கிரன் மூவரும் இணைந்து மேச லக்கணம் தான். புதன் குரு சுக்கிரன் மூவரும் இணைந்து மேசம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் இந்த ராசிகளில் இருந்தால் அவர்கள் பிரபல வித்தையை கற்றுக்கொள்வார்கள். மறுபடியும் இந்த பாயிண்ட் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் லென்த்தா வர்றதுனால தடுமாறி இருப்பீங்க. மேச லக்கணமாகி புதன் குரு சுக்கிரன் மூவரும் இணைந்து மேசம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் இருந்தால் அவங்க பரிபூர்ண வித்தையை கற்றுக்கொள்வார்கள். வித்தையிலே சொல்லுவாங்களா, பரிபூர்ண பேருக்கு தகுந்த மாதிரி பரிபூர்ண வித்தையை கற்றுக்கொள்வார்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேச லக்கணமாகி புதன் கன்னியில் இருக்கணும். மேச லக்கணத்துக்கு 6க்குரியவர் 6லேயே 3 6க்குரிய புதன் 6லேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த புதனை பாவர்கள் பார்க்கக்கூடாது. யாரெல்லாங்க? சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த 5 கிரகங்களுடைய பார்வை இல்லாத பொழுது அவங்க பிரபல கல்வியாளராக இருப்பாங்க. ஏன்னா சில பேர் படிப்பாங்க, ஆனா அவங்களுடைய கல்வி வெளியில தெரியாது. ஆனா சில பேருடைய கல்வி மட்டும்தான் என்ன ஆயிருங்க, பிரபலமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கல்வி அமைப்புடைய ஜாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், சுக்கிரன் மீனத்தில் இருக்கணும். மேச லக்கணமாகி சுக்கிரன் மீனத்திலும் சனி விருச்சிகத்திலும் இருந்தால், துலாம்ல தானே நிறுத்தமாகிறாரு. மேச லக்கணமாகி சுக்கிரன் மீனத்திலும் சனி துலாமிலும் இருக்க பிறந்த ஜாதகர்கள் பிரபலமான கணித மேதை. மேச லக்கணமாகி சுக்கிரன் மீனத்திலும் சனி துலாமிலும் இருக்க பிறந்த ஜாதகர் பிரபலமான கணித மேதையாக இருப்பார்கள். நெக்ஸ்ட், சூரியன் மேச லக்கணமாகி சூரியன் ரிஷபத்தில் இருக்க முழுமையான வித்தையை கற்பிப்பார்கள். கற்கவும் செய்து அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருப்பாங்க. கற்கிறது மட்டும் இல்லாமல் தான் கற்ற கல்வியை பிறருக்கு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள். மேச லக்கணமாகி ரிஷபத்தில் சூரியன் இருக்க பிறந்த ஜாதகர் முழுமையான வித்தையை கற்பிப்பார், கற்றுக்கொள்வார் பிளஸ் கற்பிப்பார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? எழுதிட்டீங்களா? எல்லாமே விடுபட்டது இருந்தால் சொல்லுங்க, சொல்லிடலாம். 10 கவர் ஆயிடுச்சுங்களா? சரி, அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் இந்த பாயிண்ட் பூரா மேச லக்கணக்காரங்களுக்கு மட்டும்தான். மேச லக்கணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் எடுத்து பாருங்க, ஒர்க் அவுட் ஆகும். இதில் ஒன்று கூட இல்லைங்க இது சரிப்படாது அப்படின்னு. ஏன்னா எங்கள் சார் எனக்கு தெரிஞ்சு நட்சத்திர நாயன் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே போன முறை திருச்செங்கோட்டில் தான் பேசும்போது இதே மேச லக்கணத்துக்கு தனயோகம் பேசினேன். ஒருத்தர் சொன்னாங்க, ஆமாங்க மேடம் நீங்கள் சொன்னது 100க்கு 100 சரி, இப்படி தான் இருக்குது அப்படின்னாங்க. அதே போல் நம்மளுடைய பரணி பாரதி சார் அவங்க மீட்டிங்லேயும் பேசும்பொழுது பிலிக்கல் பாளையத்தில் அவங்களும் அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்களும் என்ன சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னாங்க. அதனால் இது இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் அல்லாமல் இப்படி ஜோதிட மீட்டிங்கில் பேசி மற்ற நம்ம கலந்துக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் சரியாக இருக்குன்னு சொல்கிறதுனால சார் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே சோடை போகாது. எனவே எனது குருநாதராகிய பாலமுருகன் ஐயாவிற்கும் இதுவரை செவிமடுத்த உங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த MP வினோதினி மேடத்துக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன். வணக்கம், எனது பெயர் ஜோதிட ரத்னா பரணி பரிபூரணம்.
ஐயாட்ட இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ராகுவின் காதலன் அஸ்ட்ரோ பாபு அப்படின்னு சொன்ன மாதிரி இனிமே நானும் வந்து சுக்கிரனின் காதலி அப்படின்னு சொல்லிக்க போறேங்க ஐயா அப்படின்னு தாராளமா சொல்லுங்க ஐயா. சுக்கிரனின் காதலி. ஏன்னா எனது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். என்னுடைய ஜோதிட ஆஃபீஸ் பேர் நிறைமதி ஜோதிட நிலையம். ஈரோட்டில் கரூர் பைபாஸ் ரோட்டில் மெயின் ரோட்லேயே வச்சுருக்கேன். எனது செல் நம்பர் 8778781573. வாழ்க வளமுடன்.